இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிக்கு போகிற தார் ரோடுங்க. இந்த தார் ரோட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் ஆயிடலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் இருக்குங்க. இந்த டேமை சுற்றி இருக்கிறதெல்லாம் வாட்டர் சோர்ஸு நல்லா அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஆற்று ஒன்று போயிட்டுருக்கு. ஆற்றுப்படுன்னு சொல்லுவாங்க. தண்ணியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் எக்காரணத்துக்கு கூட இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது. இதாங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸுங்க, ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸுங்க. அழகா ஒரு 30 அடி மண்பாதைங்க அந்த மண்பாதை. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தோன்னா பிடிக்கும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் பாருங்கள், இதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் உங்கள் ஷேர் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுங்க. அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குடிலேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா, மாமரமும் தென்னங்கன்று போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மாங்காய் சீசனு உங்களுக்கே தெரியும். நல்லா மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து நல்லா காய்ச்சி அதிகமாக வந்து மரத்தில் தொங்குதுங்க. நல்லா இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னங்கன்று வந்து பார்த்திங்கன்னா இளங்கன்றுங்க. ஒரு 550 இளங்கன்று போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் இளங்கண்டு நல்ல மண்ணுமே சூப்பர் மண்ணுங்க. இந்த மண்ணுக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து தென்னை மரம் சரி, நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் அருமையாக வருங்க உங்களுக்கு இது. ஒரு கல் கிடையாது, இதில் பியூர் செம்மண் மண்ணு தான் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க உங்களுக்கு. எல்லா செட்டப்புமே உங்களுக்கு பண்ணி வச்சுட்டார் ஓனரு. உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. இதில் என்ன ஒரு சிறப்புனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் தான் தண்ணி உங்களுக்கு பாய்ச்சிட்ருக்காரு. தண்ணியுமே உங்களுக்கு அந்த கன்றுக்கு பூராமே உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நல்லா மாங்காயெல்லாம் நல்லா காய்ச்சி அருமையாக கொட்டுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7 ஏக்கருங்க. மொத்தம் விலை 33 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. நேராக உட்காந்து பெஸ்ட்டாக மேக்ஸிமம் வாங்க. பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணணுமோ உங்களுக்கு பண்ணித்தருங்க. ரேட்டை பற்றி ஒன்றும் வரி பண்ண வேணாம். இதில் போர் வந்து 2 இருக்குங்க. அது ஃப்ரீ சர்வீஸ் வந்து 1 இருக்குங்க. 10 ஹெச்பி உங்களுக்கு. இது கிணறு கிடையாது, தொட்டி வந்து 1ங்க. அது உங்களுக்கு மாமரம் வந்து பார்த்திங்கன்னா 135 மாமரம், தென்னங்கன்று 550 மாமரம். சாரி, தென்னங்கன்று 550, மாமரம் 135ங்க. 135 மரத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமரம் காப்பில் இருக்குது. இந்த வருஷம் இந்த சீசனுக்கு மட்டும் கான்ட்ராக்ட் விட்டுருக்காரு ஓனர். சீசன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு, வருஷம் ஃபுல்லாக கிடையாதுங்க. ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுருக்காரு உங்களுக்கு. ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் பாருங்கள், உள்ளே ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்காருங்க ஓனரு. நீங்கள் தங்கிக்கலாம், இல்லை வேலையாட்கள் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் அவங்க தங்கிக்கலாங்க. நல்ல அந்த கண்டு பூராமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று தாங்க. ஒட்டுக்கன்று வேறு மாதிரி அதில் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரையா சொத்து தாங்க முழுக்க உங்களுக்கு இது. இதில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரிப்புங்களை தான் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள், இது ஃப்ரீ சர்வீஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் 1 இருக்குது. 10 ஹெச்பிங்க இது உங்களுக்கு இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வச்சுருக்காரு ஓனரு. எந்த இஷ்யூவும் கிடையாது. லீகல் பார்த்து அவர் வாங்கியிருக்காருங்க. வாஸ்துப்படி ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்கு தொல்லை இதுக்குள்ளே கிடையாதுங்க. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில், நல்ல மலை அடிவாரத்தில், நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலில் இருக்குங்க உங்களுக்கு. உள்ளே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா, இன்னும் பெரிய லெவலில் வீடு கட்டினாலும் நீங்கள் கட்டி உள்ளே நீங்கள் இருந்துக்கலாம். வந்தால் போனால் தங்கிக்கலாம். போர் பாருங்கள், போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 2 போர் உள்ளே போட்டிருக்காங்க. இந்த போர்லேருந்து ஒரு தொட்டிக்கு பெரிய தொட்டி கட்டியிருக்காரு. வீடியோவில் வரும் பாருங்கள். அடுத்து இந்த தொட்டியிலேருந்து உங்களுக்கு தண்ணியை ஃபில் பண்ணி தாங்க எல்லாமே இந்த ட்ரிஃபிகேஷன் முறை தான் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காருங்க. இது செம்மண் பூமி, பியூர் செம்மண் பூமிங்க. நான் சொன்னல தொட்டி சொன்னல இதான் பாருங்கள். இது லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மிஸ் பண்ணாதீங்க. தண்ணியில் பாருங்கள், தொட்டியில் பாருங்கள், தண்ணி எவ்வளோ நீட்டாக ஃபில் பண்ணி நீட்டாக வச்சுருக்காருங்க. போர்லேருந்து இதில் விழுந்து இதிலேருந்து ட்ரிஃபிகேஷன் மூலம் தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. இது வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க. மலை அடிவாரத்தில் இருக்கிறனால, அதுவும் பர்டிகுலராக வந்து டேம் அடிவாரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எக்காரணத்துக்கு கொண்டு உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகாதுங்க உங்களுக்கு. இதில் ஆடு மாடு கோழி பண்ணை உள்ளே வளர்ந்துனா நீங்கள் வளர்த்துக்கலாம். அதுக்கான இடங்களும் உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு இருக்குங்க. நல்லா நீட்டாக வந்து யாராவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் உள்ளே கட்டி நீங்கள் வந்து இதை விவசாயம் பண்ணணும்னு நினச்சனாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. நல்லா சமுக்கமாக இருக்குது, சதுரமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி போடுங்க. நீங்கள் வர்றப்போ இது பெரிய ப்ராப்பர்ட்டி.